Hello dear students, example number 39 la third subdivision. This third subdivision. Dear students, example number 39 third subdivision given la integral 1 divided by root of 12 plus 4x minus x square கொடுத்திருக்காங்க. இதோட integral value என்ன அப்படிங்க question. So given question I அப்படி சொல்லி இங்க denote பண்ணிருக்கேன். So given question I is equal to integral 1 divided by root of இது ஆர்டர் எழுதிடலாம் minus x square plus 4x plus 12 அப்படின்னு இருக்கு dx. ஓகேவா? இப்போ இங்க டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை நான் ரீஆல்டரேட் பண்ணி எழுத போறேன். நோட், டினாமினேட்டர் என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x plus 12 இருக்கு. இது வந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். மைனஸ்ல இருக்குது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். பிளஸ்ல இருக்கிற 4x வந்து மைனஸ் 4x ஆயிடும். பிளஸ் 12 வந்து மைனஸ் 12 அப்படின்னு ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் மைனஸ் ஆல x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 12 எக்ஸுக்கு முன்னாடி 4 இருக்கு. இப்போ அந்த 4 2ஆல் டிவைட் பண்ண 2 டைம்ஸ். அப்போ ஒரு பிளஸ் 2 ஸ்கொயரா ஒரு மைனஸ் 2 ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மு பிளஸ் இந்த டேர்ம் இதை வந்து ஒரு பேர் பண்ணிடுறேன். இப்போ மைனஸா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயர், ரிமைனிங் என்ன மைனஸ் 12 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4. தட் இஸ் மைனஸா இந்த மூணு டேர்மையுமே எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். மைனஸ் 12 மைனஸ் 4 மைனஸ் 16 ஆயிடும். இந்த மைனஸால் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், அந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் 16 பிளஸ் 16 ஆயிடும். மைனஸ் ஆஃப் திஸ் ஒன் வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். ஓகே, இந்த 16ங்கிறத 4 ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூ கீழே இருக்கா, ரைட். இந்த வேல்யூ எடுத்து கிவன் கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். therefore given integral I is equal to integral 1 divided by root of இந்த வேல்யூக்கு பதிலா நம்ம இந்த ஃபைனல் ரிசல்ட் எழுதிடலாம். 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் dx அப்படின்னு எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிவன் கொஸ்டினுடைய டினாமினேட்டரை நம்ம ரீஆல்டரேட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ எடுத்தா இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கும். இப்படி சப்ஸ்டிட் பண்ணா இந்த டேர்ம் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாவுடைய பேஸ்ல வந்துடும். 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயரா மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு என்ன ரிசல்ட்டோ அதுக்கான ரிசல்ட் வேல்யூக்கு வந்துடும். சொல்றது புரியுதா? ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கான ரிசல்ட் என்ன, இதோடைய ரிசல்ட்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம். இதுல ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கா, ஏ இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு வேல்யூ 4, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2, இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மொத்த இன்டெகிரலுக்கும் மொத்த இன்டெகிரல் ஐ இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் இந்த இன்டெகிரலுக்கான ரிசல்ட்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் 2 பை ஏக்கு பதிலா 4 பிளஸ் சி எழுதலாம். இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோவை பாஸ் பண்ணி கால் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.